ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மார்ச் 31க்குள் இகேவிசி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாகிவிடும் என ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. இதன் சம்பந்தமான முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மார்ச் 31க்குள் இகேவிசி செய்யவும். இல்லாவிட்டால் உங்களுடைய ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ரேஷன் கடைகளில் இலவச அரிசி பெறுபவர்கள் ஆதார் எண், கைரேகை, கண் புருவம், அதாவது இகேவிசி பதிவு செய்த வேண்டும். ஆன்லைனில் இதனை எப்படி பதிவு செய்வது, இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற விவரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏழை எளிய மக்களுக்காக பல திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருது. அந்த வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஏழை மக்களுக்கு இலவசமாகவும் மானிய விலையிலையும் ரேஷன் வழியாக ரேஷன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏஏஒய் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 35 கிலோ அரிசியும், ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது பிஹெச்எச் அட்டைக்கு நபருக்கு 5 கிலோ, அதிகபட்ச கார்டுக்கு 20 கிலோ வர இலவச அரிசி ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான ரேஷன் கார்டுகளை அரசு நேரடியாக வழங்குகிறது. நகர்ப்புறங்களில் ஆண்டு வருமானம் வரம்பு ரூபாய் 3 லட்சம் மற்றும் கிராமப்புறங்களில் ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 2 லட்சம் உள்ளவர்கள் ரேஷன் திட்டத்தின் கீழே பயன்பெறலாம். இலவச அரிசி பெறும் இந்த 2 பிரிவு கார்டுதாரர்களின் குடும்பத் தலைவர், உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் எண், கைரேகை, கண்பூர்வம் போன்றவற்றை அந்தந்த ரேஷன் கடைகள் பதிவு செய்து இகேவிசி அனுப்ப மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதாவது அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க உத்தரவிட்டிருந்தது. ஏற்கனவே அனைத்து உறுப்பினர்களின் விரல் ரேகை பதிவு செய்து ஆதார் சரிபார்ப்பு வாயிலாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. காரணம், போலி ரேஷன் கார்டுகளை தடுக்கவும், தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கிடைப்பதை உறுதி செய்யவும், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பணிகளை மார்ச் 31க்குள், அதாவது இன்றைக்குள் முடிக்க அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவு செய்யவில்லை என்றால் இலவச அரிசி ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் பதிவு செய்யாமல் உள்ளவர்கள் அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது அரசு மையத்திற்கு சென்று ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை கொடுத்து பயோமெட்ரிக் தரவை வழங்க வேண்டும். இதற்கு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் தேவைப்படும். அனைத்து ரேஷன் கார்டுகளும் இனி டிஜிட்டல் வடிவில் கிடைக்கும். ரேஷன் வாங்கும்போது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாகும். இந்த ரேஷன் கார்டில் இகேவிசி செய்வதற்கான ஆன்லைன் வழிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மாநில ரேஷன் கார்டு போர்ட்டலுக்கு நீங்கள் லாகின் செய்து கொள்ளலாம். உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் பதிவு செய்து புதிய பயனாளர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு இகேவிசி ஆப்ஷனை ஆதார் லாகின் அல்லது இகேவிசி அப்டேட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து 12 இலக்க ஆதார் எண்ணை பதிவிட வேண்டும். இப்போது ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். பின்னர் அந்த ஓடிபி டேட்டாவை உள்ளிட்டு இகேவிசி சமர்ப்பித்து சரிபார்த்து கொள்ள சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்து இகேவிசி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்துவிட்டது என்ற ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் எல்லாம் ஈஸியாக ஆன்லைன் மூலமாகவே இகேவிசி பண்ணிக்கலாம். ஸோ பண்ண தெரியலனாக்கா இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கொடுக்குறோம், தேவையான பார்த்து தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து வரம்பாக நகர்ப்புறங்களில் 100 சதுர மீட்டருக்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்பு வைத்திருப்பவர்கள், கிராமப்புறங்களில் 100 சதுர மீட்டருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்கள், நகர்ப்புறங்களில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள், கிராமப்புறங்களில் சொந்தமாக டிராக்டர் அல்லது 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் ரேஷன் திட்டத்தின் கீழே தகுதியற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது பிஹெச்எச் கார்டு வச்சிருக்கிறவங்க, ஏஏஒய் கார்டு வச்சிருக்கிறவங்க, என்பிஹெச்எஸ் கார்டு வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு இகேவிசி பண்ணணும். ஸோ உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் அந்த ரேஷன் கார்டில் பெயர் பதிவாயிருக்கோ அவங்களுடைய ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகை, கண் ரேகை, விரல் ரேகை கொடுத்து நீங்கள் இகேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இகேவிசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த மாதத்துக்கான அரிசி தொகைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா உங்களுக்கு ரேஷன் கார்டை ரத்தாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக ரேஷன் மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கமாலை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த ஒரு அறிவிப்பை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.